தடவை கூட நான் கேள்வி ஓன் பண்ணவில்லை. ஆனா எனது கேள்வி 2 கேள்வி ஷியாக்கு வந்து விட்டது. ஆனால் நான் ஷேர் பண்ணவில்லை. அப்ப நான் ஷேர் பண்ணாமல் என்னண்டு வரும் என்ற ஒரு சந்தேகம் தான் இல்ல அடிக்கடி நான் வந்து சொன்னபடி கேள்வியை பார்க்கலாம் ஒரு 10 ஆமா நிமிஷத்துக்கு முன்னம். ஆனா பதிலை பார்க்க முடியாது. நீங்க திருப்பி அப்டேட் பண்ணினீங்களா? அப்ளை பண்றோம். ஓகே. அப்டேட் பண்றது அது. ஆனா அதே கோடுக்கு அப்டேட் ஆமா பண்ணுவோம். ஆமா வேற கோடுக்கு போட்டீங்கன்னா இணைஞ்சாக்கள் அத்தனை பேரும் வெளியில போயிருவீங்க. ஓகே. அவைக்கு நாங்க வேற சும்மா ஒரு கேள்விதான் தெரியும். அது சரியில்லாது. நான் ஒரு ஓகே முறை 1 2 நாள் தாங்கும் நான் ஒரு திருப்பி அருணோட அருண் அறக்க பிறக்க ஓகே பாட்டு அடிக்குது நிறைய யூடியூப்ல. இப்ப பெரிய ஆள் அவரும் இப்ப ஓகே. ரேடியோ எல்லாம் நடத்துறார். ஆ உடனே கண்டுபிடிக்க முடியுமோ தெரியாத நான் இது ஒருக்கா திருப்பி கேட்டுட்டு வாரினது ஒருக்கா. ஓகே. ஆனா இது ஒரு சின்ன பிரச்சனை. இது சின்ன பிரச்சனை. இப்ப ஜெயம் அவர்களும் வந்திருக்கார். இப்ப இது ஒரு பொது அறிவு போட்டி நிகழ்ச்சி ஒன்று செய்ய போறோம். பதில் முதல்ல தெரிஞ்சாக்கள் கையை தோணும். எல்லாரும் வீடியோக்கு வரும். நீங்க முகத்தை காட்டத்துல கையை காட்டினா சரி. இப்ப வாப்பம் வெல்வது யாருன்னு பாப்பமா. ஓகே. என்னட்டியே கேள்வி இல்லை, நான் மனசுல வர்றதான் கேட்க போறேன். ஜெயம் அவர்களே, உங்களை இந்த இணைப்பில் இணைய தூண்டியது எது? வணக்கம். வணக்கம். மைக் மைக் மைக். நீங்க 3 தரவுகள் தெரியலமோ அண்ணா? 3 தெரிவுகள் தர மாட்டேன். அது யோசிக்கல. என்னது ஜூம் போயிட்டது எப்படி? என்ன ஜூம் போட்டு வருது தண்டவாட்டு? வணக்கம். சரி, வணக்கம் வணக்கம் வணக்கம். வாருங்க. பிரச்சனை மோத பற்றி பிரச்சனை இப்ப 2 தானே. சும்மா இது வேர்ல்ட் கப் பார்த்து கொண்டுதான் நீங்க நான் இதுக்குள்ள அது பரவாயில்லையா? நிச்சயம் விளையாட்டா போய் கொண்டிருக்கு. அப்ப ஒன்றும் செய்யல. அதுக்காண்டி இல்லை, நான் இந்த யூடியூப் புதுசா இதன்றதால அதை இதண்ட கஷ்டப்படுறேன். நான் உங்களோட அபோன்மெண்ட் செய்தும் அதை உள்ளுக்க ஏற்ற இல்லாம இருக்கு. வந்த போன இடத்துல இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எது எல்லாமா இல்லது இலக்கியமா? எது வருது? இல்ல இலக்கியம் இல்ல, வியாழன் கவிதையும் கொஞ்சம் உள்ளுக்க போகுது இல்லை. நான் இப்ப லண்டன் தமிழ் பாட்டி கண்டு நான் புதுசா யூடியூப் கொண்ட இதன் இருக்கிறேன். அதை ஒருக்கா அதையே பாய்ப்போம் பாட்டி கண்டு. ஓ, என்ன நடக்கும் என்றால் கவிதையும் வருது இல்லை. ஓ, எப்படி என்றால் நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட் வேற திறந்தாலோ அல்லது வேற மொபைலையோ அல்லது ஐபேடையோ பாவிச்சாலும் வேறாது. இல்ல, அதே டெலிபோன் யூடியூப்பும் புதுசா மாத்திக்கிறேன் பாட்டிருக்காங்க. இல்ல, அதான் வேற யூடியூப். அது அந்த யூடியூபும் ஏற்கனவே இந்த பிளேலிஸ்டும் இப்ப தொடர்புல இல்ல, அது அறந்து போச்சு. அதான் நடந்திருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா 7 மண்டா அந்த பழைய அந்த லிங்கை கண்டுபிடிங்க, இல்லாட்டி நாங்க திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்பினா இப்ப புது யூடியூபுக்கு அந்த பிளேலிஸ்ட் இந்த லிங்கை தட்டி ஓகே பண்ணோம் பண்ணிட்டு அது இணைஞ்சிடும். நாங்க இங்கால பக்கம் மாத்த இல்லை. இப்போ நான் சட்டியா முயற்சி செய்துருக்கிறேன். இப்போ கொஞ்ச காலமா அது ஒரு கிழமைக்கு 2 கிழமைக்கு அந்த இது வானொலி 29வது ஆண்டுலாம் தொடங்குது அந்த இது. அதுல இருந்து நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பெரிய கஷ்டமா பெரிய இதாக தான் இருக்கு. இப்போ வாட்ஸ்அப்லாம் போட்டிருக்கிறேன். ஓகே, என்ன செய்வோம் என்றால் இப்ப ஜெயநடேசன் அவர்களும் அடிக்கடி சொல்றார், இடக்கடை அனுப்புறார். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒன்று மாறுபட்டுட்டது. அப்ப இப்ப பழைய வைஃப் இல்லை, இப்ப புது வைஃப். புது வைஃபுக்கும் கச்சேரிக்கு போனா பழைய வைஃபும் எந்த பேரும் இல்லை இருக்குது. நான் வாழ்றது புது வைஃபோட கனெக்ஷன் இல்லை. நீங்க வைஃபை சொல்றீங்க, அந்த வைஃபை இல்ல மனைவியை சொல்றீங்க. மனைவியை சொல்றீங்க. இப்ப மனைவி மாறிட்டது, கச்சேரிக்கு அறிவிக்க இல்லை நான். அப்ப நீங்கள் புதிய யூடியூப் அக்கவுண்ட்ல வர்ற லிங்க எங்கட பிளேலிஸ்ட் லிங்கோட அப்டேட் பண்ணணும். பண்ணிட்டா அந்த இதுல இருக்கக்கூடிய யூடியூப் லிங்க் வந்து தண்ட பாட்டுல எங்கட பிளேலிஸ்டுக்கு. பிளேலிஸ்ட்ன்றது உங்களோட போட்ட வீடியோட லிங்க எங்க பாட்டிவிக்கு உரிமம் தந்திருக்கிறீங்க, நீங்க அதுக்கு எடுங்கன்னு சொல்லி. இப்ப நான் இப்ப இலக்கியத்துக்கும் அந்த பிளேலிஸ்டுக்கு போனா நகலாத்தில வந்து 25ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 26 அதான் இருக்கு கடைசியா.
அவ அது கொஞ்சம் இலக்கியம் இப்ப எனக்கு செய்யறே இல்லையா ஸ்ட்ரேஞ்சா இருந்து. செய்யறே இல்லையா ஓ நினைக்கிறேன் இலக்கியம். ஓ சரி, நான் இல்ல இத இது இந்த இந்த சனி ஞாயிறுங்களுக்கு பெரிய நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது அது முடிய அஹ், ஒருக்கா ம். எல்லாருக்கும் புதுசா வந்து அந்த பிளேலிஸ்டுக்கு வர லிங்க் ஒருக்கா எல்லாருக்கும் திருப்பி அனுப்புறோம். இல்ல அப்ப நீங்க என்னன்னா இப்ப நாங்க வேற யூடியூப் இப்ப ஒரு தரம் 1 2 3 2 வச்சிருப்பினோம். ஒன்று அரிசிட்டுக்கு வச்சிருக்கணும், ஒன்று மற்றதுக்கு வச்சிருக்கணும், ஒன்று இப்ப நான் என்ன ஃபார்ட்டி வீக்கெண்டு ஒரு நல்ல யூடியூப் வேண்டாம் அதுக்குள்ள ஒரு தரம் உள்ளுக்குள்ள போய் அந்த இந்த இதுகளை இதண்டாம இருக்கிறதுக்காண்டி தான் நான் இப்ப இதை செய்கிறேன். ஒண்ணுமே இல்ல, அப்ப அதுக்கு திருப்பி ம், ஒருக்கா பிளேலிஸ்டுக்கு லிங்க் பண்ணி விட்டுட்டோம்னா சரி. நான் அந்த லிங்கை அதுதான் விஷயம். புதுசா தாரேன் ஒருக்கா இந்த கிழமை முடிய தாரேன். ஆ, சரி. ஓ ஓ ஓ ஏன்னா மற்ற 4 நீங்க இப்ப நாள் கேட்டு காய்ச்சி சொல்லி கொண்டு போட்டு வந்து செய்யணும். இடையில அதான் நான் ஜேமுலர் கேட்டேன். ஜேமுலர் அப்ப அதை போடுறோம் அவங்க அதுக்கு பாக்குறீங்களா இப்ப ஜேமுலர் நீங்களும் இல்ல தோப்பாளர் நிக்கணும் நீங்களும் போகலாமேன்னு சொல்லி இதெண்டா அவ இத சிலவுல போட்டிருப்பேன் நான் பார்க்கலையே. நான் போட்டாலே பார்க்க மாட்டேன், நான் டெலிபோன் அடிச்சாலும் எடுக்கிறேன். அப்ப நான் சிலவுல கோவம் பெறும், ஏன் டெலிபோனை ஆனா வச்சுக்கிறீங்க. காலமே ஜெர்மன் நேரம் 2 மணி வரைக்கும் எங்களோட தான் இருக்கிறா. அதுக்கு அவர் பிறகு நீங்க அது செய்வா விசாரணை நடத்தலாம். அதுக்கு முன்னம் இல்ல அது விசாரணை இல்ல. அப்ப அதுதான் நீங்க செல்கின்ற வயசுல ஒரு சுருக்கமா இதண்டா ஒரு நிகழ்ச்சியை 1 மணி நடத்தினா மிச்ச காலங்கள புருஷனோட செலவழிக்கலாம் அந்நியமா தானே. நடத்தினாங்க. ஓ எத்தனை 30 வயசை தாண்டிட்டு தான் நீ என்ன இல்ல அதுக்காக இல்ல. இல்ல சலிக்காதா? அவன் இல்ல அவட நிகழ்ச்சியும் நீங்க திருப்ப திருப்ப நான் சொன்னான் நீங்களே ஒரு இதண்டா நீங்க அந்த 1 மணி நேரத்துக்கு நீங்க அவையே வாணி சொல்லுவார் நேரம் இருக்குதானே பிரிவா நீங்க அங்க போங்க இங்க போங்கடா. ஆனா அது அழகு இல்லை. நானும் சொல்லி இருக்கிறேன். நீங்களுக்கு வளமையான இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு சுருக்கமா என்ன ஜனங்களும் பார்க்க. இது எந்த நிகழ்ச்சி? ஒரு நிகழ்ச்சி சொல்றீங்களா, அது பாமுகத்தை சொல்றீங்களா? இல்ல அவரோட நிகழ்ச்சியே 3 நடத்துறாங்க, அதுக்குள்ள 2 3 இல்ல வெள்ளிக்கிழமை தான் அவருடைய நிகழ்ச்சி சொல் தேடு. வெள்ளிக்கிழமையிலேயே சொல்றதே இல்ல 2 3 இல்ல அது போய்கொண்டிருக்கு. இல்ல அது அதே மாதிரி ஜெயமலர்களும் இருக்கத்தக்கதான். 2 கேள்வி ஒன்று வந்து தேடி பிடிச்சி தோராயமா இலக்கத்தை போட்டு தொடருங்கோன்னு கேட்டா இந்த வரைக்கும் பதில் வேற இல்ல. அது ஒன்று. இலக்கம் போடுறா. இல்ல அவருக்கு இலக்கத்தை விட இலக்கம் எனக்கு கிடைக்குது இல்ல, நான் யூடியூப்ல ஏத்துறதுக்கு சும்மா இல்ல வருது. அது ஒன்று. 2வது நான் சொன்னான் என்னென்றால், இப்ப இதுல ஒரு 5 பேர் இருந்தா இந்த 5 பேரும் 1.25 மணி தியானம் விளையாடுறது ரொம்ப ரோங். அது நான் ஏற்கனவே சொன்னேன் 40 நிமிஷம் ஆக மிஞ்சினால் அரை மணி தியானத்துல 40 நிமிஷத்துக்குள்ள அந்த நிகழ்ச்சி முடிச்சிடணும். முடிக்கணும். ஓ ஓ அது நேரம் இருக்கின்றதுக்காச்சே யாருமே கேட்கறதுக்கு வழியில ஆள் இல்லை. அது இல்ல உதாரணத்துக்கு அதை ஒரு நிகழ்ச்சி செய்பவர்களுக்கு தொண்டும் உஷார் வரும். இப்ப தொகுப்பாளர் வாணிமோகன் அவருக்கே நேரம் இருக்குதானே நீங்க இன்னும் 2 விடுங்க இல்ல அதை விடுங்க இவங்களுக்கும் உஷார் வரும். நாங்க பார்வையாளர் அல்ல கேட்கக்கூடிய ஆட்கள் இல்ல கேட்க மாட்டோம். ஜெயமலர் சொல்லுங்க ஓமோ இல்லையோன்னு அவர் நான் சொன்னாலும் இல்லோ நேரத்தை சுருக்குங்கோண்டு. அதே போல பிறகு சுருக்க இல்ல. பிறகு வாணிமோகன்ட்ட கேட்டேன் இப்படியே போகுது என்னன்னு கேட்க உடனே இன்னும் கோவிச்சா நீங்க இனி உங்களுக்கு என்ன பிரச்சனை அவா செய்யறா நீங்க இனி பதில் கொள்ளப்படுறீங்களே. நான் ஓகே இனிமே காய்க்க மாட்டேன் இதை பற்றி. ஆனா நான் கேட்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு இல்ல எல்லா நிகழ்ச்சியும் 1 மணி நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன் ஸ்வீட்டா 1 மணி தியானத்துக்கு இருக்கீங்க. அது வந்து ஓரளவுக்கு உள்ளுக்க போய் நாங்க உள்வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆக்களும் வியூஸ் வந்து கூடவா இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா 20 நிமிஷம் ஒரு நிகழ்ச்சி செய்யற இது வந்து இப்போ இந்தியன் வெப்சைட்டுகளுக்கு அதுகளுக்கு போய் எடுக்கிற இது இல்ல. அவன் மூலியை போட்டு குழப்பி அடிச்சுதான் அதை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். இப்ப நாங்க ஒரு வெப்சைட்டுக்கு போய் கேள்விகள் பதில் எடுக்கிற மாதிரி இல்ல. அது நார்மலா இதை திறந்த உடனே கேள்விகள் பதில்கள் நீங்க ஏஐல ட்ரை பண்ணி பாக்க இல்லையே, யாருக்கு தெரியும். இல்ல அது தரும் அது தரும் என்னன்னு தெரியல. அது தரும் எல்லாம் தராது எல்லாம் இல்ல சில தரவுகளை மாற்ற வேண்டி இருக்கும். நான் தமாசுக்கு சொன்னேன் நான் அது உண்மை. ஆனா அதுதான் முதலில் இப்ப அந்த நேர கதை வந்தது. ஏற்கனவே நேரம் இழுக்கிறதால எங்கட பேர் கேட்கிற புதிய ஆக்கள் மத்தியில கெடுகுது. அது நீங்க வடிவா விளங்கி கொள்ள வேணும். அதை இன்றைக்கும் டஜில் இந்த ரப்பு விடுக்காங்க போன இடத்துல கராண்டிங்க இருந்தா அவ எங்கட பழைய அவ இருந்தவர் எங்களுடைய என்ன பேர் பழைய கவிஞர் ஆனந்தமாலா சிவநேசன் அவர். அப்ப அவ சொன்ன பழைய கதை எல்லாம் அங்க பாருங்க சித்த வீட்டுல வச்சு அதுகளை காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இதில் நடமோன வந்தவர் வந்து எங்களுடைய சந்தவர் பிள்ளைகளை சந்திச்சவர் எல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்கிறான். இதெல்லாம் சந்தோஷமா இருந்தது. அப்ப ஓகே அப்ப அந்த பழைய இதுகள்ல நாங்க அப்படியே மறக்கல. ஜனங்கள் வராட்டியாலும் வெயில கடை அது இதுன்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு தரும் போய்கொண்டிருக்கணும். அப்ப அந்த இதையும் நெஞ்சு கொண்டு வந்த இடத்துல
ஓகே எங்கடா பழைய மாதிரி இன்னும் நீங்க இப்ப புதுசா வெப்சைட் இது வெப்சைட் அந்த இது போட்டீங்க புதுசா வருமுன்னுலாம் சொன்னீங்க இன்னும் பழைய நிலைமையிலே தான் இருக்கு சில இதுகள் மற்ற பாருங்க ஒரு இதுல நீங்க அந்த இல்ல இல்ல பாஸ்வேர்டை இப்ப மாத்த இன்றைக்கு தான் அறிமுகப்படுது. இப்ப நீங்கள் கலைச்சு கொண்டே டக்குன்னு லண்டன் தமிழ் ரேடியோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க இப்பவே. நானும் அப்படி போறேங்க அதுக்கு நான் தெளிவா இல்லை நான் போய் நான் ஆப் ஸ்டோருக்கு போறேன் நான் ஆண்ட்ராய்டு ஐபோன் இல்ல ஆண்ட்ராய்டுக்கு போறேன் அந்த இதுக்குள்ள போன ஆப் ஸ்டோருக்கு எந்த தலையங்கத்துல நான் நீங்கள் தேடல் என்ற பூத கண்ணாடி சைன் இருக்கும். அது தெரியும் அது இல்ல பொருங்கள தலையங்கம் அது ஒரு தலையங்கம் தெரியல அதுல போய் கிளிக் பண்ணி போட்டு அப்பின் பேர் லண்டன் தமிழ் ரேடியோ அவர் அவ்வளவுதானே நீங்க அடிச்சு முடிய முதலாவது வந்து இங்கிலீஷ் விளம்பரம் பெறும் முதலாவது அதாவது 2வது வரிசையில முதலாவதாக லண்டன் தமிழ் ரேடியோ இருக்கும். அதை எடுங்க பதிவிறக்கம் செய்யும் கொண்டு அமர்த்தி ஒரு 5 வினாடி கூட பதிவிறக்கம் பண்ணிடும். ஓப்பன் பண்ணிட்டோன்னு கேட்கும் ஓமண்ட் விடுங்க அது கூட மொபைல்ல பதிஞ்சிரும் அது. ஓகே மற்றவையில் வஜித மூமெண்ட் தர்ஜினி அவர்கள் பதிவிறக்கம் செய்ய இயலுமெண்டா இப்போ இருக்க அவங்களோட போன்ல இறக்குங்க டக்கண்டு அந்த பதிவிலக்கம் வந்த பிறகு நான் அந்த பார்ட்டி இந்தியா அது தேவையில்லை இதுல எனக்கு என்ன இதுன்னு சொன்னா எனக்கு வீடியோவோட ஆடியோ தான் தேவையா இருக்கு என்ன சொன்னா நான் வேலைத்தளத்துல கூட கேட்க முடியாது அங்க டெலிஃபோன் யாரு ஜெயநாதன் செல்வித்யானவர்களா ஒருக்கா திருப்பி துறந்து மேலே இருக்கக்கூடிய பிளே பட்டனை இப்போ ஒருக்கா சத்தமா அமர்த்துங்க ஜெயந்தங்கராஜா அவர்களுக்கு எள்ளிக்கு உடனடியாக பதில் வந்துடும். இல்ல நான் உடனே எனக்கு 1, 2, 3 நான் வச்சுக்கிறேன் இல்ல அதல்ல நான் முழு நேரமாக வேலையில எல்லா ரேடியோவும் கேட்கிறாள் நான் பார்க்க முடியாது பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கேக்குறீங்க நீங்க ரேடியோ அதுதான் யாரு செல்வியா இல்ல ஜெயநாதன் செய்து காட்ட போறீங்க அது ஆடியோவில் என்னன்னு கேக்குறீங்க பாட்டி பொருங்களன் அவருக்கு 2 பேர்ல ஒரு டக்கண்டு ஒரு அப்ப துறாக்குறீங்களா பிளேஸ் எல்லாம் நித்திரியோ தெரியல நித்திரியண்டோ நானும் ட்ரை பண்ணி பார்த்து ஆடியோவில் கேட்கலாம் நீங்க ஒருக்கா பதிவிறக்கம் செய்றீங்களா அப்ப உங்களுடையிலேயே போட்டு காட்டலாம் டக்கண்டு நானும் இப்ப இனி பாத்தீங்களோ செய்யல ரஜினி அவர்கள் மற்றது வஜிதார்கள் ட்ரை பண்ண முடியுமா ட்ரை பண்ணுங்க. இல்ல அதல்ல நீங்கள் அப்ப இப்போ துறந்து உங்களோட மொபைல்ல டக்கெட் டவுன்லோட் பண்ண தேவையில்லை ஏற்கனவே இருக்குதானே இப்ப அதை துறந்து அந்த வட்ட பிளேயரை ஒரு காமத்துங்க பிளே மேலே இருக்கிற பாமுகம் அல்ல மேலே இருக்கக்கூடிய லண்டன் தமிழ் ரேடியோவை நான் அமர்த்தி சவுண்ட கூட்டுங்க சவுண்ட குறைச்சல வச்சிருக்கீங்க என்னன்னு கேட்கும் இப்ப நான் கரைக்கிறது வந்தா அதுதான் ஆடியோன்றது ஜெயந்தங்கராஜ் அவர்களுக்கு நிறுவிட்ட வேண்டாம் சரி நானே நீங்க உங்களோட இந்த ஸ்டூடியோ அது அந்த ஆப்புக்குள்ளேயே போய் இதண்டவா சொல்றீங்க நீங்க தான் இப்ப என்ன திட்டி போட்டு இப்ப என்னட்ட பேச்சு வாங்க போறீங்க. நான் புதுசா வந்து லண்டன் தமிழ் ரேடியோ ஆப்பை பதிவிறக்கம் செய்யுங்கோ எப்படியும் அந்த இதுக்குள்ளதானே போய் செய்யணும் இப்ப வந்து ஆண்ட்ராய்டு சொன்னா அந்த இதுக்குள்ளதானே போய் கூகுள் பிளே கூகுள் பிளே தட்டிட்டு அதை சர்ச் பண்ற இடத்துல லண்டன் தமிழ் ரேடியோ ஆடியுங்க செல்லியவர்களையும் கூட கேட்கல இந்த குரல் வேற ஒண்ணுமே அதுல எங்களுக்கு டிவி இருக்கு வேற இல்ல ஜூமுக்குள்ளால என்னுடைய குரல் அதான் ஏன் வருது இல்ல சத்தம் அப்போது பரிவிறக்கம் செய்யல கேட்டதல்லோ நான் இருக்கிறேன் நீங்க ரேடியோ டிவி போட வேண்டாமா மேல பாமுகத்துக்குள்ள போகாம என்ன வருது இல்ல அது போட்டேனா உங்களோட கூகுள் பிளே எடுங்க உங்களுடைய கேக்குதா பரிவிறக்கம் செய்யல கேட்டதல்லோ இதுதான் இந்த ரேடியோ இதப்ப மூடிட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு வேலையை செய்ய வேண்டியது அல்லது இயர்போனை போட்டுட்டு அல்லது ப்ளூடூத்தை போட்டுட்டு வேலையை செய்து அது ரேடியோவா வரும் நீங்க டிவியா பார்க்க தேவையில்லை நான் ஒன்னும் கதைக்க இல்லையா கேக்குதா உங்களுக்கு மைக்ல ரஜிதாவளி ரஜினியாளு பாஸ் சொல்லுங்க இறக்கிட்டீங்களா
முயற்சி செய்து பார்க்கின்றோம். சரி, அதை ஜெயந்தகராஜா பதிவிறக்கம் செய்யும் வரைக்கும் நேரம் தொடங்கி இப்படித்தான் கலைக்க போகிறோமா? வஜிதா அவர்களை பதில் சொல்லுங்க. இதில் எப்படி நாங்க முன்னேறலாம்? பிரச்சனை வருமாக இருந்தால் அதை தவித்துக் இல்ல, கொள்வது. நாங்கள் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, சகிப்புத்தன்மை இழந்து கொண்டு வயது வர வர இழந்து கொண்டு போகிறோமா? எனக்கு வயது வர 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 சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுக்க தன்மையும் கூடிக்கொண்டு போகுதுன்னு சொல்ல வாரேன். ஜெயந்தகராஜா இது சொன்னீங்க இடைக்குல. இப்ப நான் இப்ப இதுல அந்த லண்டன் தமிழ் ரேடியோல இருந்து ஜூல் ஜெருசன் வருது. என்ன சாமி? அதை இன்ஸ்டால் பண்ணலாமா? இல்ல, அது விடுங்க. அது உங்களுக்கு தெரியுதுதான் நீர், அது அப் டெவலப்பர்ட்ட பேர் அது. அதைதான் இன்ஸ்டால் பண்ணி சொல்லி இருக்காது. ஓ, அதை இன்ஸ்டால் பண்றேன். ஓ, அது தமிழ்லையும் இருக்குமெல்லோ லோகோ லண்டன் தமிழ் வானொலி. பஜிதாவில் அப்படி இல்ல, லண்டன் தமிழ் அடிக்கவே லண்டன் தமிழ் ரேடியோன்னு ஃபுல்லா அடிக்கும், லண்டன் தமிழ் அடிக்கவே ரேடியோன்னு வந்துட்டு. அப்ப இடக்கையில தமிழ் ரேடியோ லண்டன் தமிழ் வானொலி லோகோ இருக்குதா? இன்ஸ்டால் பண்ணி கொண்டிருக்கப்பா. ஓகே, இப்போ என்னென்றால் கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி மற்றது உங்களுக்கு தெரியுதா? இது நான் வந்துட்டேன். ரேடியோ அமர்த்தீங்கன்னா வந்துருக்காங்க லைவ் ஒன் இயர். ஆனா இல்ல லைவ் ஒன் இயர் மட்டும் நீங்க காணொலிக்கு போவாம பாமுகத்துக்குள்ள மேலால போட்டீங்கன்னா அதுதான் ரேடியோ. நீங்க அதை இயர்போன்ல அது கூட பழைய இதுக்கும் இருந்ததுதான், அதுக்கு வந்து இயர்போன் வந்தது. ஆனா இதுக்கு வந்து லண்டன் இப்ப எனக்கு ஓன் பண்ணப்படுது இல்லை. இதுதான் ஒண்ணு நான் முதல்ல அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ வேற சரி அக்செப்ட் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணல. இதை நீங்க இப்ப மூடிட்டு பாக்கெட்ல ஜாக்கெட்டுக்குள்ள வச்சு போட்டு ப்ளூடூத்ல காதுக்குள்ள போட்டு வேலை செய்யலாம். இது பிரச்சனை இல்லை. என்னன்னா இதை கேட்டுக்கொண்டே அலுவல் பார்க்கலாம். நான் அதான் பிரச்சனை. இப்போ ஓகே, இது ஓகே. அதுதான் சொல்ல வந்தது. ஆமாம், யாருமே அப்படி கேட்க இல்லை. ஆனால் இது சும்மா வேற இல்லை, இது ஒரு அதை இப்ப சொல்லி யாரையும் கவலைப்படுத்த இல்லை. அதெல்லாம் முடிச்சுட்டேன் நான். எல்லாம் முடிச்சு வந்தாச்சு. இனி இதை சும்மா இழுத்து அடிக்கிற மாதிரி நிகழ்ச்சி காலத்தை போக்காட்டுறதுக்காக மூத்தோர்கள் இல்ல மாதிரி மூத்தோர்கள் இல்ல மாதிரி நின்று கதைச்சு பின்னாங்க. ஆனா இன்றைக்கு மருத்துவர் நேரம் கேட்டாக்கள் கையெழுத்துங்க அல்லது ஓமன்னு சொல்லுங்க. ஒரு தடவை கேட்க இல்லையா? வேற நீங்க பிந்தி வந்தது மறுபடியும் சொன்னீங்க. வேற கேட்கல தானே. உலகத்துல எந்த பெண்களும் எந்த இடத்துலையும் இப்படி ஒரு டாக்டரோட மனசு விட்டு ஒரு அறையில வாங்கல இருந்து கொண்டு சுத்தவரை இருந்து கொண்டு கும்மாளம் அடிக்க இல்லை. ஆனா அதுதான் எங்கட காட்டில் என்றதுக்கான சிறப்பு. வேறு இடத்துல என்றால் மருத்துவர் அவர்களே, அடுத்து ராஜினி அவர்கள் இணைப்பில் உங்களோடு பேச இருக்கிறார். வணக்கம் ராஜினி, உங்கள் கேள்வியை தொடுத்து விடுங்கள் என்றோன்னா பிறகு தொகுப்பாளர் சொல்ல ஜெயராஜன் தான் தொகுப்பு. சரி, ராஜினி அவர்களே, நேரமே போய்விட்டது, நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். அடுத்த நேர் வாருங்கள். வணக்கம். நீங்க இருந்தோன்னு கும்மி அடிச்சினீங்களா இல்லையா எல்லாரும்? ஆனா இல்ல, பிள்ளையாடுத்துறாங்க அந்த வார்த்தை. இந்த காற்றலைக்கு சிறப்புன்னு சொல்ல வாரன். அவரும் ஒரு தூதான டாக்டர். ஏன்னா பெண்கள் விவகாரம், பெண்கள் கதைக்கும் போது மனம் விட்டு நீங்க எல்லாம் சிரிச்சு கதைச்சு பழைய கதையெல்லாம் கதைச்சு யூரினை கதைக்க காதுக்கு காட்டு கேட்டுட்டவன் எல்லாம் பாடியெல்லாம் விட்டு அழகா போன நிகழ்ச்சி. ஆனால் உங்களில் பலர் இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் இங்கே இல்லை, நீங்க வேறு எங்கேயோ ஆண்டு கொண்டு ஏதோ யாருக்கோ மாலை போட்ட கதையை யூடியூப்ல பார்த்துட்டு வந்துருக்கிறீங்க. ஓமா இல்லையோ? இல்ல இப்போ ஓகே தானே செய்யுங்க ராஜாரணி? அது சூப்பரா இருக்கு. இப்ப எனக்கு நான் இனி அது மற்ற எப்ப தேவையில்லை எனக்கு. இது இந்த காணொலி அமர்த்தினீங்கண்டா, அந்த பாமுகத்தை அமர்த்தினீங்கண்டா நேரடியாக இப்ப இந்த டிவிக்கு வந்து அதுல வெல்வதியாருக்குள்ள போகலாம், கருத்து எழுதலாம். இங்கால வலக்கை பக்கத்துல ஜூம் இணைப்பை பெறன்றதை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நேர ஜூமுக்கு வந்துருவீங்க. நீங்க வேற ஒன்லையும் போய் அடிக்க தேவையில்லை ஜூம். ஆனா ஹோம்ல வந்து ஒரு 6 செக்ஷன் இருக்கு. வானொலி, பாமுகம், காணொலி, விளம்பரம். அதுகளை என்ன முடிக்கல. 1ஆம் தேதி ஜூலை தான் கிட்டமட்ட எல்லாத்தையும் முடிப்போம். அதுக்குள்ள நீங்கள் கொஞ்ச நாள்ல வாட்ஸ்அப்ல தகவல் எழுத முடியாமல் போகும். கொஞ்ச நாள்ல firstodio.netக்குள்ள போய் நீங்கள் அலைய முடியாமல் போகும்.
அதுதான் ஏற்கனவே 2 வாரங்களுக்கு முன்னம் ஜூன் 9ஆம் தேதி ஒரு ஒரு அறிவித்தல் தந்திருந்தோம். அதுதான் ஜெயந்த் சங்கராஜா அவர்கள் சின்ன பகடியா விட்டவர் எல்லாம் மாறுமண்டிகளும் கொண்டு மாறையிலேண்டு இப்போ இறக்கி போட்டு சொல்றாரு. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் அவசரம். இலங்கை பாராளுமன்ற கதை மாதிரி ஒரு சொட்டு அவசரம். இந்த இதுல கொடுக்கணும். இப்ப நாங்க பார்ட்டிவின்னு தான் எங்களுக்கு தெரியும். என்னவாம் இருக்கட்டும், நாளைக்கு பூதம் என்ற ஒரு பேர்ல வரும் இது. அப்ப உடனே அப்டேட் பண்றதானே டக்கண்டு. அதுதான் ஆக்டிவ். எல்லாமே உலகம் உங்களுக்கு தெரியாம நான் இப்ப லண்டன் தமிழ் வானொலியில போஸ்ட் ஓடியோண்டு போய் அந்த எப்ப எடுக்கப்பட்ட பாடு இந்த தனியா அந்த இருக்கா வேண்டியது அந்த தனியா எனக்கு இந்த MP3 வேணும்ன்றதுக்காண்டிய விஷயமா போய் நீங்கள் எத்தனையோ ரேடியோ, குறிப்பா நான் ஈஸி ரேடியோன்றதுக்குனால 2-3 உங்களுக்கு சேர்ந்து நான் அனுப்பினேன். என்ன அனுப்பினீங்க? 1-2 உங்களுக்கு அனுப்பினான். இப்படி லண்டன் தமிழ் ரேடியோ வந்தது. ஒன்று அனுப்பினேன். இல்ல அது இல்ல, எனக்கு ரேடியோ தான் வேணும் என்று கேட்டிருந்தால் நான் கேட்கறது ஒன்றுண்டே அனுப்பியிருப்பேன். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அது எனிவே பிரச்சனை இல்ல. எனிவே அப்ப எனக்கு அதிசயம் என்னன்னு நீங்க அங்க இருந்து கேக்குறீங்க. ஏன்டா நான் வீடியோ கேட்டு பாக்கெட்டுக்கு வைக்க அது மாறி எல்லாம் அடிச்சு எல்லாம் நின்றுரும். அது உண்டு வீடியோ அப்படியே வச்சுட்டு அதுவும் நான் கள்ளமா தான் நிதண்டோமே. நாங்க நான் டெலிபோன் கொண்டு காட்டக்கூடாது. எனக்கும் அதுதான். எனக்கு கடை முதலாளி ஓகே, வாடிக்கையாளர்களை கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவோம். இவர் போன்ல இருக்கிறார். அதான் பிரச்சனை. பாக்குறேன் சொல்லி இது சுகம். நீங்க யாரும் புரியவர்களுக்கு இந்த ஆப் அறிமுகப்படுத்துங்க. அதுக்குள்ள போய் வெல்வதியார் விளையாடலாம், நேர இணையலாம், கருத்தெழுதலாம், வீடியோ பார்க்கலாம். மற்றது காணொளிகள் என்று இருக்குது. அது இப்ப வந்துட்டுது. ஆனா வர்ற கிழமை இன்னும் வடிவா கேட்டகரைஸ் பண்ணி வரும். இப்ப சொல் தேடல் அடிச்சா எல்லா சொல் தேடல்களுமே ஒன்றுக்குள்ள வரும் தனியா. அது எல்லாமே மொபைல்ல தான் வரும் முழுக்க. சரி, ஓகே. வேற யாரும் ஏதாவது கேள்வி? இல்ல காணொலி நல்ல உண்மையா நல்ல இதா இருக்குதானே? இல்ல அது இப்ப எல்லாம் பொதுவா பிளேலிஸ்ட போட்டுட்டோம். தனித்தனி பெயர்கள்ல வரும் அது. ஆனா அது பயன்படுத்தணுமே. நீங்கள் எல்லாரும் ஒரு 10 உறவுகளுக்கு அறிமுகப்படுத்த வேணுமே. இதே 25 பேர் தான் திருப்பி இணைய போறோம்னா பிரயோசனம் இல்லை. இல்ல அதே ஆட்களே இணைஞ்சா அது டெவலப்பா இல்ல. அதுதான் இந்த 1 மணித்தியாலம் வேண்டாம் ஆண்டு கொண்டு 1 மணித்தியாலம் நிகழ்ச்சி செய்யணும் நிக்காதீங்க. நிகழ்ச்சி முடிஞ்சதுன்னா நன்றி வணக்கம் சொன்னா பெருமையா இருக்கும். அப்பதான் நடமோன் இன்னும் கொஞ்சம் செய்யுங்க உறவுகள் கேட்பார்கள். என்ன அப்ப நாங்க சொல்லுவோம் இன்றைக்கு விடுங்க, அடுத்த வாரம் செய்வோம் என்றால் அப்ப எப்ப என்ன அடுத்த நிகழ்ச்சி என்ன எதிர்பார்ப்போடு இருக்கு. இப்ப நடமோன் இல்லை கூப்பிடுறாரு, காற்று வழி இருக்கு, அடுத்து 10 நிமிடங்களில் இணையுங்கள் என்ன திடீர் இன்றைக்கு செவ்வாய், நாளைக்கு வியாழன், நாளைக்கு வெள்ளி கூப்பிட்டா அது இதுல இருக்கிற 4 பேர் வருவார்கள். முகத்துக்காக வருவார்களோ எனக்கு தெரியல. அதனால ஒரு காற்றலை வளர முடியாது. நீங்க யூடியூப்ல போய் வியூஸை பாருங்க, 6, 7. அவன் இவன் சும்மா தண்டை மனுஷியை பற்றி காய்ச்சி போட்டு போடுறான். 6000, 6 லட்சம். நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இது குறைவு, அது நிமிஷம் குறைவு. அதுக்குள்ள அந்த அடக்கம் கண்டென்ட் அது அவ்வளவுக்கு இல்லைன்னு நகைச்சுவையா இதா போக சில ஸ்ட்ரெஸ்ல உள்ள இல்ல அழுத்தத்தில் உள்ள சனத்துக்கு அதை பார்க்க ஒரு இதா இருக்கும். அழுத்தத்தில் உள்ள சனம் போய் இந்த கேள்வியையும் பதிலையும் கேட்கிற அளவுக்கு இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அதுக்குரிய அறிவா அல்லது அதை தேடல் உள்ளாக்கள் ஒரு பகுதி இருக்கும். அவையதான் அதை போய் தேடணும். ஸ்ட்ரெஸ்லயும் அழுத்தத்திலையும் வேலை பழுவிலையும் இருக்கிற போய் ஒரு நகைச்சுவைக்குள்ளாம் போக பார்ப்பேன். நிச்சயம் இல்ல. அதுதான். அப்ப இது இப்ப அதுக்கான மாற்று வழியையும் நீங்கள் முன்வைக்கணும். எப்படி செய்தா அழகா இருக்கும். அதான் இன்னும் கணக்கே இருக்கு. இப்ப என்ன அல்லாட்டி நாங்கள் குறை சொல்றதா முடிஞ்சு போயிரும். குறை சொல்றது இல்ல. இப்ப நீங்க சினிமா போட்டா பாட்ட போட்டா நீங்க போட மாட்டீங்க, போட்டா கணக்க வரும். லண்டன் தமிழ் வானொலியில இப்ப இது நின்றோன்னு சினிமா பாட்டு தொடங்கிடும். இப்ப உங்களோட ரேடியோ கேட்டுட்டு அங்க போய் சினிமா பாட்டு தான் கேட்க போகணும் மக்கள். இல்ல எல்லாரும் இல்ல. இப்ப அது கேட்க முடியாதவர்கள், அது சலிப்படைஞ்சவர்களுக்கு ஒரு போக்குடம் தேவை. இப்ப இரவுல சாமத்துல ஒரு நிகழ்ச்சி செய்தால் ஐரோப்பாவில் அதிக கூடின நேயர்களை கவரலாம். அநேகமாக 3 வீட்டுக்கு ஒரு வீட்டுல தூக்கம் இழந்து இருக்கக்கூடிய குடும்பங்களும் தனிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு போக்குடம் வேணும். இரவு வேலை செய்யறவர்களுக்கு பேசுற வானொலிகள் இல்லை. ஐபிசி மட்டும் நான் நினைக்கிறேன் எங்கட நேரம் விடியப்புறம் 3 மணிக்கு ஏதோ தொடங்குது நினைக்கிறேன். காலையில சிந்தனை நேரம், அதுல நேரம் எடுக்க மாட்டினோம். ஆனா கலைப்பு அங்கத்த டைம் விடிய 7-8 மணி ஆயிரும்.
அந்த நேரம். மற்ற எல்லா வானொலிகளும் டிஆர்டி தமிழொலி இரவு 11 மணி பிறகு இந்த ரேடியோக்கு மாத்திரவியல் பொதறிவு கேள்வி உண்டு. பதில் என்ன? டிஆர்டி தமிழொலி இரவு 11 மணி பிறகு இந்த வானொலிக்கு மாறும் ஆட்டோமேட்டிக்கா. வடிவா சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க. தெரியாது, நான் சொல்லி பார்க்கணும். கனடா வானொலி தவறு. ராஜினி சொல்லுங்க. சிங்கப்பூர் செய்திகள். ஓகே, ஜெனரல் சிங்கப்பூரா மலேசியாவா? சிங்கப்பூர் ரேடியோ 6, ரேடியோ 6. ஆனா அது ஒரு பெரிய கோவம். அது நான் காட்டுல வழியாவே நண்பர்கள் தானே சொல்றேன். எந்த வானொலியை பிடிச்சி விடுறேன்னு சொல்ல மாட்டாங்க. சும்மா அப்படி இழுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் விடிய வந்தோன்னு இழுத்து விட்டுட்டு உடனே பக்தி கீதம் தொடங்கிடும். அது கூடாது. ஆனால் அவங்க வந்து கூட அறிவிப்பாளர்கள் முஸ்லீம் சௌரர்கள் தான். 3 ஆண்களும் 2 பெண்களும் செய்வார்கள். கலாதியா இருக்கு. ஆனா அவர்கள் சிங்கப்பூர் அழைப்புகளை தான் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க யூரோப்லேருந்து வாங்க கட்ட முடியாது. இப்போ யாராவது ஆர்வப்படுறீங்கன்னா இரவின் தனிமையில் இந்த மனிதன் என்று சொல்லி உங்களை அறிமுகப்படுத்தி எங்களோட யூகே நேரம் 11 மணியிலிருந்து விடிய 4 மணி 5 மணி வரைக்கும் நேரடி ஒளிபரப்பு செய்ய போறீங்க. வானொலியாகவே சினிமா பாட்டு போடுங்கோ, பெம்பல் அடியுங்கோ. ஐரோப்பாவிலிருந்து மிக கூடிய அளவு நேர்களை நீங்கள் கவருவீங்க. அப்படியே நீங்க இரவுல பேசுறதுக்கு ஆள் இல்ல, பேசுறதுக்கு ஆள் இல்ல. அப்படி ஒரு இதை எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப நீங்க அதை விட்டு அதுக்கும் லண்டன் தமிழ் வானொலியோ பாட்டிக்கோ தொடர்பு இல்லை. ஒரு 1-2 மணி நேரம் விருப்பப்படுற இல்ல அதுல ஆர்வப்படுற லண்டன் தமிழ் வானொலி. லண்டன் தமிழ் வானொலி இப்ப நீங்க ஆப் திறந்து இல்லை வச்சிருக்கிறீங்க. இப்ப ஒரு பரிச்சாத்தமாக இப்ப ஒரு கப் ஓடுங்க. ஒரு சின்ன உதாரணம் மற்றவர்களுக்கும் காட்டுறதுக்காக ஒருக்கா பிளத்து போடுங்க. அதாவது மேலே இருக்கக்கூடிய வட்டத்தை நீங்கள் டிவிக்குள்ள போக வேண்டாம். மேலே இருக்க வட்டம் தான் நீங்க கிளிக் பண்ணீங்க. நான் இது காணொலிக்கு போய் நிக்கிறேன். இல்ல, காணொலியை விட்டு வெளியில வந்து அப்ப திருப்பி வந்துட்டேன். ஒருக்கா பிளே அமர்த்துங்க. மேல இருக்கிறதுல கேக்குது எல்லாம் மற்றவர்களுக்கு கேக்குதா? அப்படியே கேட்டோன்றீங்க. 1 நிமிஷத்துக்கு கேளுங்க. மேலால போட்டீங்கன்னா அதுதான் ரேடியோ. நீங்க அதை அது அப்படித்தான் மேல இருக்க மட்டும் தான் நீங்க கிளிக் பண்ணி இப்ப கவனிங்க. காணொலியை விட்டு வெளியில வந்து அப்ப திருப்பி வந்துட்டேன். அவருக்கு பிளே அமர்த்துங்க மேல இருக்கிறதுல. இப்ப வேற கலையகம் டேக் ஓவர் பண்ணிட்டோம். இதுல வந்து பாட்டு, விளம்பரம், தகவல்கள் கால நேரத்துல பாமுகம் பெறும். இப்ப திருப்பி அப்படியே கேட்டுக்கொண்டிருங்க. மற்றவர்களுக்கு புரியுதா என்ன நடக்குதுண்டு? அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப நான் இந்த நேரத்துல ஒரு பயனுள்ள விடயத்தோட முடிவுக்கு வருவோம். இப்ப பிளத்து போடுங்கப்பா. நான் அமைதியா இருக்கக்கூடாது, கதைக்கோணும். இப்ப திருப்பி அப்படியே கேட்டு கொண்டிருக்கோம். நான் இப்ப விஷயத்துக்கு வரேன். இனி அதை ஒரு ஆஃப் பண்ணுங்க. அது தனியான சேனல். நான் இங்க லிங்க் பண்ணினானே தவிர இப்ப இங்க ஒரு கணிப்பாட்டுங்க. இந்த சேனல்ல கிழமையில ஒரு நாள் யார் இரவு நேர நிகழ்ச்சி செய்ய போறீங்க. நல்லா சினிமா பாட்டு போடலாம். ஆனா நீங்க கதைக்கும் சினிமா பற்றி கூடுதலா கதைக்கணும். இல்ல, சினிமா இல்ல, நேர்களோட கதைக்கணும். தனிமையில இருக்கக்கூடிய பலர் வந்து உங்களோட இணைவார்கள். தங்களுக்கு வேற ரேடியோ இல்லை என்று சொல்லிட்டு அவையெல்லாம் உள்ளுக்கு இழுக்கலாம். இதுக்குள்ள இல்ல, லண்டன் தமிழ் வானொலியோ ஓடுங்க. பாமுகத்துக்குள்ள ஒன்ற தேவையில்லை. பாமுகத்தை திருப்பி சினிமா போட மாட்டோம் நாங்க. அது 2 வேற சேனல் ஒரு ஆப்புக்குள்ள வந்திருக்குது. இப்ப நான் இப்ப அதை இணைச்சு நானே தவிர ஸ்டூடியோ டு ஸ்டூடியோ இணைச்சு நானே தவிர மற்றும்படி இப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தொடங்கும். யார் அறிவிப்பு செய்ய போறீங்க? யாருக்கு இரவு ஃப்ரீயா இருப்பீங்க? வர மாட்டீங்க.
ஏன்னா இலங்கையில இருந்து இந்தியால இருந்து காசு கொடுத்து கூப்பிடுறது ஆக்கள் ஒன்றும் செய்யல அது. இல்ல இங்க ஆனா இதுக்கு சிலவுல லண்டன்லயோ அல்லது கூடுதலா லண்டன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கணும், வேற இடங்களையும் இருக்கலாம், நிச்சயமா இருப்பணும். இதோட சம்பந்தப்பட்ட இதுகள் சில பழைய பரீட்சாத்தமா இல்ல வேற ஒன்றுமே இல்ல. ம். இப்போ நேரம் 11 மணி நெதர்லாந்தில் இருந்து ஜெயம் தங்கராஜா உங்களுடன் அடுத்து 2 மணி நேரங்கள். எனது மணி நேரத்தை தொடர்ந்து நெதர்லாந்திலிருந்து வஜிதா முகமது அவர்கள் காலை 11 1 மணியிலிருந்து அடுத்த 2 மணி நிகழ்ச்சியை பொறுப்பெடுப்பார். அவர் முடியக்குள்ள அவர் அறிவிப்பார். தொடர்ந்து எனது நேரத்தை விடைபெறுகிறேன், மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இப்போது தர்ஜினி அவர்கள் சுவிஸில் இருந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த 2 மணிக்கெல்லாம் ஒரு நாள் செய்து பாருங்க, ஒரு இரவு. என்ன சொல்லுவாங்க, தொடர்ந்து ஒரே ஆளே ஒரு கூடுதலான மனதியலம் அல்லது நேரங்கள் எடுக்காம குறுகிய நேரங்கள்ல அப்படி எடுத்துக்கொண்டு போய்க்க இன்றைக்கும் ஒரு கேள்வி செய்வோமா? நான் ரெடி, தொழில்நுட்பம் ரெடி, ஆப்பும் ரெடி, செய்வோமா? வாக்தர மாட்டோம், யோசிச்சு பார்ப்போம். சர்மா அவர்களை விட்டுட்டீங்க. சர்மா இந்த காட்டுல யாரும் கேட்கலன்னு தான் தனி டிவி தொடங்கி நடத்துறார். இல்ல அவர் தனி டிவியோ? ஓ, இங்க இருக்கீங்களே தென்றலாம் அல்லது கேடிவியா இயக்கம் ஒரு டிவி கடைசியா நடத்திச்சு, அதுக்கு போயிட்டு சரி அவர் அங்கேயும் நிக்கலாமா? நான் கலைக்களஞ்சியம் இல்ல இப்ப இல்ல பொறுங்கோ ஏன் பக்கத்திலக்கு சாம்பார் கேக்குறீங்க? என்ன ப்ராப்ளம் என்னண்டா? இல்ல ஜெயந்தகராஜாரே இவ்வளவு நேரம் நீங்க கலைச்சதை மரியாதை போக போகுது. ஏனென்றா பிரச்சனையை சொல்ற நாங்கள் தீர்வு எங்களுக்குள்ள இருந்து வர வேணும், இல்லையண்டா எங்களுக்கும் மாலை போடுவாங்க. சரி, கட் அவுட் கட்டி போடுங்க. சரியா, நீங்க தொடங்கி விடுங்க. உங்களோட காலத்து ஒரு ஆள் நீங்க தொடங்குங்க. அப்படி இல்ல 5 பேர் ரெடியண்டா ஒரு நாளை போட்டுட்டு ஒரு பரிச்சாத்தமா ஒரு வாரத்துல ஒரு நாள் செய்வோம். அதே போல நாங்க முதல் கதைச்சு கொண்டு வந்த நிகழ்ச்சி எல்லாரும் 1 மணி தேவை. வஜிதா அவர்களே, நீங்கள் ஊரோடு விளையாடு நிகழ்ச்சியில பின்னால கருத்தாடல் செய்ய வேண்டாம். நீங்கள் அரை மணி தேலம் 3/4 மணி தேலத்துல முடிச்சிட்டு இன்னும் ஒரு நாள் வாங்கோ கருத்தாடல் தலைப்போட. அதுதான். ஏனென்றா ஊரோடு விளையாடவுக்கும் ஊரோடு விளையாட கருத்தாடல் செய்யலாம். அன்றைக்கு சொல்லித்தானே அந்த டைமுக்கு அந்த தர்ஷினி இவங்க வரல. அந்த யாருன்னா இல்ல இப்ப அதுதான் சொல்றேன். ஏற்கனவேயும் நீங்க வரக்கு முன்னம் இதுதான் கதைச்சோம். எந்த நேரம் இன்னும் இருக்குது, அதனால வேற நிகழ்ச்சி செய்யல. சிவதர்ஷினி வரல. இல்ல சிவதர்ஷினி வராததுக்கும் தொகுப்பு செய்த வஜிதாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இல்ல அந்த டைமுக்கு நான் கேட்டேன், நான் வராதுக்கு முன்னாடியே அந்த டைமுக்கு நான் பேசலாமான்னு கேட்டேன். நான் பொருங்கலன் எல்லாரும் 3 வயசுக்கு வருவோம் திருப்பியா உட்கார்ந்து இருந்து மணல்ல கதைப்போம். நான் ஐடியா என்ன சொல்றேன்னா, ஊரோடு விளையாடு நிகழ்ச்சிஇந்த மவுச கூட்டுங்க. வாணிக்காக இழுத்து பிடிச்சன், சிவசினி வரும்பெருக்காக கவ பண்ணி கொடுத்தன், பேரிழந்து போனது வஜிதா. அது செய்ய வேண்டாம். வாணிக்கு சொல்லுங்க, நன்றி தாயே, நான் இருக்கிற நினைப்புல இத ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க புதுசா தொடங்க, நானும் கலந்து கொள்றேன் உங்களோட. இது ஊரோடு விளையாடு நிகழ்ச்சின்னு தொடர்ச்சியில வந்து நின்று கடைசியில பிரச்சனை எல்லாம் முடியுது. இல்லமோ நீங்க கேட்கல, அந்த நிகழ்ச்சி ஊரோட நிகழ்ச்சி முடிஞ்சுது. அதுக்கு பிறகு 2-3 நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகுதான் கடைசி அந்த டைமுக்கு நான் அந்த ஒரு தலைப்படுத்துக்கு இறுதி நேரம். சரி, அப்படி என்ன நான் தவறு? நான் முதல்ல கேட்டு கொண்டிருந்தேன், பிறகு திருப்பி போடுறேன் திருப்பி. இல்ல ஓகே சரி, ரைட் ஓகே. என்னன்னா பிரியுங்க உங்களோட நிகழ்ச்சியை உற்று மணித்தியாலத்துக்கு இழுக்கணும் வேண்டி யாரும் வில்லங்க படையில்லை. இது ஒரு இயக்க சட்டம் இல்ல. 1 மணித்தியாலம் வேண்டா 1 மணித்தியாலம் செய்யணும் வேண்டி இல்ல. சரியா? இப்ப வஜிதாரலை பூட்டிட்டு எல்லாரும் போய் கீரை வெட்ட தொடங்குங்க, அல்லது வெளியில பயிர் செய்யுங்க, வேலைக்கு போங்க, யூனிவர்சிட்டிக்கு போங்க. பாமுகத்தை இழுத்து 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 சரியா? இங்கேயும் ஒரு தொழில் இல்லாத இருக்க, நீங்களும் தொழில் இல்லை, நானும் தொழில் இல்லாம கடையில 2 கொண்டு இதெல்லாம் வேலை என்ன நெத்துக்கு விட்டவா வித்து ஏதோ ஒரு கவிக்கோனாக்கும் வேற ஒரு வேற சொல்ல மேல ஒரு நிகழ்ச்சி விடுங்க, வெத்து நாட்டு, அதான் வேலை வெட்டி இல்லாதாக்கள் மாதிரி அப்படி இழுக்காதீங்க. பாமுகம் இன்றைக்கு 1 மணி நேரத்தோடு நிறைவுக்கு வருகிறது. செவ்வாய் ஒளிபரப்பு இன்று 1 மணி நேரத்தோடு நிறைவுக்கு வருது. இந்த முன்னாளை காலை இரவு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் அன்றைக்கு வேலைக்கு போயிட்டு விஜயந்தங்கராஜர்கள் இன்றைக்கு காட்டிலைக்கு வரும்போது தன்னோட தன்னும் கதைக்கலாமே, வீட்டுல உள்ள ஆக்கள் இதுக்குள்ள இருந்து குந்தி கொண்டு நிகழ்ச்சிகளுக்கு சொல்லி தொடங்கினாரா இல்லையா? ஒரு கணவனாரின் முனகல், ஒரு கணவனாரின். ஆனா கணவன் நீட்டா ஃபுட்பால் பார்த்தோன்னு கேட்கல, மனைவி வந்து கேட்பார்,
இதை பார்த்து நிக்கிற நேரம் என்னோடையும் பேசி ஒரு டீ ஊற்றி தரலாமேன்னு கேட்பார்கள் பிறகு. அப்படின்னு நடக்கும். அது வஜிதாவில் அந்த கருத்தை வடிவ உள்வாங்குங்க. நேரம் கட்டாயமா 2 மணி வரைக்கும் நடத்தி 2 மணிக்கு சிங்கப்பூர் ஒளிபரப்பு கொடுக்கணும்னு சட்டம் இருக்கா? இது எங்களுக்கான காற்றலை, எந்த கட்டுப்பாட்டுகளுக்கும் இல்லை நாங்கள். ஆனா வளர்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ சேனல் செய்யணும், டிக்டாக்ல அது ஃப்ரீ. இங்க வெப்சைட்டுக்கே நான் வருஷத்துக்கு 1000 பவுன் இழக்க வேணும். ஏன்னா ஹோஸ்டிங் செய்கிறோம், 2 கம்பெனி அதுல இன்வால்வ். அது மட்டுமல்ல, இப்ப இந்த பாவிக்கிற லோகோ எல்லாம் போட்டு வெளியில வருது எல்லாம், அது வயக்காசுன்ற ப்ரோக்ராம் காசுக்கு வாங்கியிருக்கிறோம், வெல்வதியார் காசுக்கு வாங்கியிருக்கிறோம், எல்லாத்துக்கும் செலவு. கடைசியை பார்த்தா 2500 பவுன் வருஷத்துக்கு. ஸோ அதை விட வாடகை, எலக்ட்ரிசிட்டி, லைட் இதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு வெளில இன்றைக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அடுத்தடுத்து வேற இல்லை. இப்பாட்டுங்க யாராவது இங்க இருந்து கலையத்துக்கு இருந்து குழப்படி வேணா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நாங்க விடவர நினைக்கிறேன், இங்க யாரை விடுறாங்க இல்லையா? இழுத்து பிடிச்சு உங்களை என்ன நடக்கும் என்றால், சில அப்பாக்கள் எழும்புறது லேட்டுன்றபடி அம்மாக்கள் இணைப்புக்கு வர்றதா கூட இருக்கலாம். சில பேர் அதுக்கு பிறகு மைக்கை மியூட் பண்ணிடுவாங்க, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு. ஏன் தெரியுமோ? எனக்கு தெரியும், கொஞ்ச நாள்ல அவங்க காட்டிலைக்கு வர மாட்டாங்க, என்ன வீட்டை பிரச்சனை பெருத்துரும். ஏன் தாங்க ராஜா சொன்ன மாதிரி நீங்க என்ன வீடியோ நினைப்பினா இந்த பாமூத்தை கட்டி பிடிச்சு நான் உங்களை நான் இதை சொல்லிட்டேன். மற்ற வீடு வழியே நடக்குதுன்னு கேளுங்களேன். புருஷன்மார் இந்த மாதிரி பிந்தி ஒழுங்குனமா ஏன் இவேட்ட கேட்பான். ஓடி போன 20,000 நேரில் வீடுகள்ல இத்தனை கணிசமான அளவுக்கு நடந்துன்னு எனக்கு தெரியும் தானே. ஆனா கடைசியில பாமூத்திலையும் நடாமூன்லையும் தான் பழைய போடுறது. ஏன் வர்ற இல்லையண்டா அதுக்கு சி அப்படி அண்டல்ல. சரி, இதை ஏற்றுக்கொள்றீங்களா? இருக்கிற தொகுப்பாளர்களோ ஆம் இல்லை சொல்லுங்க. இப்ப தர்ஜினி அவர்களே, இளையோர் யோகாவை நீங்கள் ஆசனமா பயிற்சியோ யோகாவோ அவ்வளவு நேரம் இழுக்கிறது கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். ஏன் சொன்னேன் நான் அப்படி? ஏன் அப்படி இழுக்காதீங்கண்டு? அந்த நேரத்துக்குள்ள வரும், அப்பதான் பிள்ளைகள் முதல்ல பிள்ளைகளோட சேர்க்கல ஞாயிற்றுக்கிழமைகள்ல சொல்லி இருக்கிறேன். மற்ற நாள்ல சொன்னேன். அன்றைக்கு சொன்ன 47 நிமிஷம் போனேன். நீங்க யோசிச்சு போட்டு சொன்னீங்க, ஓ அன்றைக்கு கொஞ்சம் பின்னால கதைச்சிட்டோம்னு சொல்லி. இளையோர் யோகா 20 நிமிஷம் கட் ஆஃப். அதுக்கு பிறகு நீங்கள் இன்னும் ஒரு புதிய நிகழ்ச்சி செய்துட்டு மனம் விட்டு பேசுவோம் வாங்குவோன்னுட்டு உட்கார்ந்து கதையுங்க. அது தப்பில்லை, அது தப்பில்லை. ஏன் இன்றைக்கு மருத்துவ நேரத்தை சொன்னான் என்றால், நான் யோசிச்சேன், ஏன் இது இப்படியெல்லாம் வேற வானொலியர் தொலைக்காட்சிகள் இருந்து கதைக்க செய்ய இல்லை. உண்மையில இப்ப இந்த இரவு ஏற்றிடுவேன், யூடியூப்ல பார்க்கலாம், அல்லது ஃபேஸ்புக்ல இப்ப போய் இழுத்து கேட்கலாம். அவ்வளவு உண்மையில ஜெயநடேசன் மனம் விட்டு காய்ச்சிங்களா இல்லையா? எல்லாரும் ராஜினி அவருடைய பகுதியின் சிரிப்பு மண்டா அன்றைக்கு பின்னால அது டாக்டர் நிகழ்ச்சி என்றதை மறந்துட்டு நானும் ரசிச்சு கொண்டான் இருந்தேன். ஊரான கேட்ட ஊரின கேட்ட ஊரானு சொன்னதோ ஏதோ ஒன்று வாணிக்கு அதுக்குள்ள அதான் சொல்றேன். ஆனா அவன் பாவம், அவன் சலிக்காம இருந்து உங்களோட மல்லு கட்டி பதில் இல்லான்னு சொல்லி சிரிச்சு கதைச்சு உங்களோட பிரச்சனை யாரோ முடியேக்குள்ள சொன்ன நீங்கள் யாருன்றது இதுல இருந்தா சொல்லுங்க. இதை மாதிரி இன்னும் கேள்விகளோட இன்னும் ஒரு கதைப்போம், இன்னும் ஒரு சந்திப்போம் தான் நிகழ்ச்சி முடிஞ்சது. இப்போ என்ன மாதிரி இன்னும் ஒரு 10 பேர் கேட்டுருந்தா அவங்க இந்த நிகழ்ச்சி என்ன, இது எந்த நேரம் நடக்கிறது, இப்போ அடுத்த முறை நானும் கேட்கலாம் என்று இணைவாங்களா இல்லையா? சந்தர்ப்பம் இருக்குமோ? என்ன நிகழ்ச்சி என்று சொன்னாலும் இளையோர் யோகாவை எடுத்துக்கொண்டோம் என்ன சொன்னா, என்னுடைய நிகழ்வை முதல்ல பயிற்சி அப்படி போகும்போது அந்த குறிப்பிட்ட நீங்க சொல்ற மாதிரி அளவுக்குள்ள இருந்தா தான் அது வேறு பயம் சரியாயும் இருக்கும். வேற ஒரு ஆள் கேட்டுக்கொண்டுதான் இது இந்த நேரம் தான் போகும், இப்படித்தான் போகும்னு சொல்லி ஒவ்வொருடைய மனசுலையும் இருக்கும். இது ஒரு முறை இப்படி போகும், ஒரு முறை அப்படி போகும், மாறுபாடு இருந்தா ஒரு தரம் பார்க்க கூட மாட்டார்கள் என்றதான் யூடியூப் சொல்லுது. தனியா ஒரு ஆள் கதைச்சு கொண்டிருந்தா 3.7 நிமிஷமும் குழுவாக நீங்கள் டிஸ்கஷன், அதாவது சேர்ந்து கதைச்ச நிகழ்ச்சி 20 நிமிஷத்துக்கு மேலேயும் யாராலையும் ஊன்றி பார்க்க முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் அவருக்கு இது தேவை என்று பட்டால் மட்டும் அவர் பார்ப்பார். அப்ப அவங்களுக்கு கேட்குறாங்க. இப்ப டிக்டாக்ல பதிவேற்றம் செய்யக்குள்ள ஆக கூண்ட பதிவை 3 நிமிஷத்துக்கு கேட்குறாங்க. 3 நிமிஷம். அதுல ஆக கடைசி ஆப்ஷன் வந்து 17 செகண்ட். ஏன்னா அவன் சொல்றேன் தட்டிட்டு போயிடுவாங்க, தட்டிட்டு ஸ்க்ரோல் பண்ணி அடுத்த வீடியோக்கு போயிடுவாங்க. ஒன்றில் உங்களோட அழகை பார்க்கணும், அல்லது உங்களோட வசீகரத்தை பேச்சை பார்க்கணும், அல்லது டொப்பிக்கில் இறுதியில சொல்றேன் என்ன மாதிரி நடந்த கதை ஆச்சரியப்பட்டு போயிலன்னு தொடங்குவாங்க கதையை. கடைசியில் சொல்லுவாங்க அடுத்த வீடியோவை சொல்லுறேன்பார்கள்.
தூக்கி அடிக்கோடமா இருக்கு. அவங்க எல்லாமே சின்ன சின்ன வீடியோக்கள் போடுவாங்க. இப்ப நீங்க 1 மணித்தியாலம் செய்யற நிகழ்ச்சி இதுல இருக்கக்கூடிய 10 நேயர்களை மட்டும்தான் கொள்றீங்க. மற்றது எல்லாருக்குமே தெரியும். வெல்வதியார் நிகழ்ச்சி 20-23க்கு போய் இப்ப வந்து 6, 7, 4, 3 2 குறைஞ்சு கொண்டு போகுது. ஆட்கள் இருக்கிறவர்களே டக்குன்னு இன்றைக்கு எனக்கு ராம்தேவ் இருக்குது அல்லது டெர்மின் இருக்குது, அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு ஆக்களை காண கிடைக்குது. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு விளங்கணும். என்னுடைய நிகழ்ச்சி மவுசு குறையுது. முந்தைய ஒரு சில விவாத நிகழ்ச்சிக்கு வந்தா ஒரே சண்டை தான் நடக்கும். அதுவும் குறிப்பிட்ட ஒருவரும் தொகுப்பாளரும் சண்டை கேட்குற. அதான் ஒரு நாள் தலையிட்டு நான் வலிக்குதுன்னு சொல்லி ஒரு நேராக என்னால் கேட்டுக்கொண்டிருக்க முடியுது. இல்லை என்ன பகுதி ஆவறியா, இதுக்குத்தான் இயக்கம் திருப்பி வேற ஒன்று துவக்கோடின்றது. சூடு போட்டு எல்லாம் ஓடி போட்டு நாங்களும் சேர்த்த ஒன்று முடிச்சிடலாங்க. அது சரி, நேரத்தை சிக்கனப்படுத்துங்க. நிகழ்ச்சியின் சுக்கானோ கயிறோ என்னவோ உங்களோட கையில் தான் இருக்குது. சரி, அதை நான் கட்டுப்படுத்தி இப்போ தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை போகிறேன். இவ்வளோ நேரம் கொடுத்தனா நீங்கள் வர மாட்டீங்க கடைசி வரைக்கும். ஆனால் நான் ஐயோ இன்றைக்கு ஏதாவது சொல்லி தப்பிடுவோம் வேணுண்டா இந்த ஆள் 1/2 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்க போகுதுண்டு அப்படி செய்யலாம். இப்போ போனா இங்க 11:20 ஆயிட்டுது. உண்மைக்கும் தான் இல்லை, அதுதான் நான் 8லேருந்து 9 1 மணி நேரம் தீரனுக்காக வந்தேன். நான் தலைப்பு பார்க்காம தான் நினைஞ்சிருந்தேன். பிறகுதான் தலைப்பு கிடைச்சது. சரி, கொஞ்சம் லண்டன் இந்த ஆப்பை வேறு யாக்கள் சொல்ல இல்லை. நீங்கள் வஜிதா அவர்கள் எடுக்க முடியல. வளமையா உண்மையா அந்த ஆப் பெரிய கஷ்டப்படும். இது உடனே லண்டன் தமிழண்டைக்கே ரேடியோ தானா வருது. டக்குனு இதண்டு போட்டு தானாவே ஏற்றி விடுது. அப்படி இப்ப அறிமுகம் ஆயிட்டு கூகுளுக்குள்ள. உண்மையிலேயே சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆடியோ பேரை தர மாட்டேன்ட்டுது, ஃபாட்டிவின் பேரை தர மாட்டேன்ட்டுது. எல்லாம் கடந்துதான் கடைசியா எங்கட உயிர் நாடி லண்டன் தமிழ் வானொலி தானே. அப்ப அந்த பேர்ல கடைசியா பாருங்க. ஆனா அது நல்லதா போச்சு என்னண்டா, அதுதான் மெயின் ஆப். ஆனா நடுவுக்குள்ள போனீங்கன்னா டிவிக்குள்ள வந்துடுவீங்க. ஒரே ஆப்ல ரேடியோவும் டிவியும் கேட்கறதுக்கு இங்க ஒரு வானொலி ஒரு டிவியும் இல்லை தமிழ்ல. நீங்க தேடி பாருங்க. டிஆர்டியோ ஆதவனோ ஐபிசியோ அல்லது ஐபிசிக்கு டிவி இருக்குது, வேறு சேனல்ல வரும். ஒரு ஆப்ல வராது, ரெண்டும் வராது. அப்ப இதை நீங்கள் இனிமேல் புதியவர்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்டா லண்டன் தமிழ் ரேடியோ ஆப் எடுங்கோ. அதுல திறந்த பிறகு பாமுகத்தை அமர்த்துங்கோ. வலக்கை பக்கத்துல ஜூம் இணைப்பை பெறன்றிருக்கும், தட்டுங்கோ. நேரடியா ஜூமுக்குள்ள வந்து நிற்பீங்க. நீங்க ஒரு தடவைக்கும் நம்பருக்கும் பெறல, நீ கொடுக்க தேவையில்லை. பட் அங்கே கருத்து எழுத சொல்லுங்க. ஒவ்வொரு தொகுப்பாளரும் உங்கள் நிகழ்ச்சி முடிய 5 நிமிஷத்துக்கு முன்னம் அப்போ தொடர்ந்து கருத்து களத்துக்குள்ள ஏதாவது உங்களை பற்றி நிகழ்ச்சி பற்றி எழுதினா அதை வாசிங்க காற்றிலையில். வெல்வதியார் இனிமேல் ஃபர்ஸ்டோடியோ.net துறக்காம அப்போ தொடர்ந்து அதுக்குள்ள போய் வெல்வதியார் விளையாடுங்க. நாங்கள் இதுக்குள்ள இருக்கக்கூடிய 100 பேரும் முற்றுமுழுதாக இதை பதிவிறக்கம் செய்ததுக்கு பிறகு ஒரு கிழமைக்கு ஆளுக்கு ஒரு ஆள் அறிமுகப்படுத்துவோம், நானும் சேர்ந்து. சரி, இன்னும் ஒரு 6 மாசத்துல எங்கள் நிலைமை வேறு எங்கேயோ போயிருக்கும். நீங்களே சொல்லுவீங்க என்ன நிகழ்ச்சியை பற்றி பிள்ளையா எல்லாம் எழுதியிருக்கணும், என்னவா மண்டு கேட்க, என்ன அலட்ரியல் அண்டு. ஓகே, அடுத்த முறை அலட்டாதீங்கோ, கருத்துக்கு இடம் கொடுங்கோ, குறைவா கதையுங்கோ, சிரிச்சு கதையுங்கோ, கவரும் விதமா கதையுங்கோ, அழகா கதையுங்கோ. நீங்க தான் உயர போறீங்க. அவையார் சொன்ன மாதிரி நீங்கள் உயர்ந்தீங்கன்னா பாமுகம் உயரும். இதுக்கு பணம் காசெல்லாம் வேணாம், ஒன்றும் பெற வேண்டாம், யாரும் தரவும் வேணாம். நீங்கள் உயருங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெரிய இடங்களுக்கு போங்க. அப்போ இதில் இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் சொல் தேடல், ஜெயம் தங்கராஜாவின் சொல் தேடல், ஜெயமலரின் சொல் தேடல், செல்வியின் கேள்விக்கணைகள், தர்ஜினியின் இளையோர் யோகா, ஜெயாவின் அறிவு களஞ்சியம், வஜிதாவின் ஊரோடு விளையாடு, ராஜினிக்கு என்ன சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமை சமய சிந்தனை தொகுப்போடு ராஜினி அவர்கள். நீங்க எழும்புங்க பெருசா. உங்களுக்கு பெரிய ஃபேன் கிளப் எல்லாம் கொண்டு வாங்க. உங்களை எல்லாம் டென்மார்க் நெதர்லாண்டில் இருக்கிற திருவிழாவுக்கு கூப்பிடுவாங்க, அமெரிக்காவில் நடக்கிற காணிவேலுக்கு ஃப்ரீ டிக்கெட்ல கூப்பிடுவாங்க. நீங்கெல்லாம் செலிபிரிட்டி ஆகி கொள்ளுவீங்க. இதுல 1-2 தொகுப்பாளர்கள் உலகம் முழுக்க உலாவுறாங்க. பயணம் செய்யற இல்லை, எல்லா உலக தொலைக்காட்சியிலையும் தொங்கி கொண்டிருப்பாங்க. கட்டிக்காரர்கள், அவர்களை திட்டக்கூடாது, பாராட்ட வேணும். வலும் கட்டிக்காரர்கள். நீங்களும் வலும்புங்க, எல்லாரும் வலும். எத்தனையோ நேரம் சொல்லி இருக்கிறேன். உங்களை கண்டா உங்களை தெரியும், எங்க ஒன்னான்டா உடனே சிரிச்சு கொண்டுருங்க. கண்டீங்களா, சந்தோஷம் என்று சொல்லுங்க. உங்களுக்கு சொன்னா உங்க கடன்மாருக்கு போறாம வரும்.
எந்த சொந்தக்காரருக்கு உன்ன தெரியாது, உனக்கு என்ன உன்ன உலகம் முழுக்க தெரியுது, அது வேற. அந்த பிரச்சனை நான் வேற இல்லை. அவருடைய இந்தியா கதையை ஒரு சிறப்பாக்கும். இந்த ஒரு 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 வெள்ளிக்கிழமை இரவு செய்வோமா, ஒரு இரவு நிகழ்ச்சி 2 மணி நேரம் தொகுத்து வழங்குவோமா நாங்கள்? நீங்க இணைப்புக்கு ஜூம்ல வாங்கோ, ஆமா நான் ஒரு செய்வோம். ஒரு பாட்டு ஒரு 10 பாட்டு தரவிறக்கம் செய்து வைங்க உங்களோட பாட்டுல. ஆ, காப்பிரைட்டை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரியா? ரேடியோ தானே. ஓ, நாங்க ஒரு 5 அறிவிப்பாளர்கள் ஒரு இரவை கவர் பண்ணுவோம். சரி. சுவைபட கூப்பிடணும். லண்டன் தமிழ் ரேடியோ ஆப்புகளால ஜூம் லிங்கை கிளிக் பண்ணி வாங்கோ கதைக்குன்னு சொல்லி. ஒரு 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 சூர்யா என்ற மனைவி நடிச்ச படம் உண்டு, ரேடியோ அறிவிப்பாளரா ஜோதிகா நடிச்சிருந்த ஜோதிகா நடிச்ச படம். அந்த படத்துல பேர் தெரியல. உண்மையில ரேடியோண்ட அந்த அந்த வலு எங்கேயோ ஒரு இதயத்தை தொடும். அங்க முகம் தெரியாது ரேடியோல, அந்த குரல்ல கவரப்பட்டு தன்னை பிரச்சனை கதைக்கலாம், இல்ல தன்னை மாதிரி பிரச்சனை இன்னும் ஒருவர் கதைக்கிறார். ஆனா டீசெண்டா இருக்கணும். ஆக மிஞ்சினா அப்படி ஜூமை கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணி விட்டீங்கன்னா 20 அதுக்கு அவர் இணையலாம், அது இணைப்புக்குள்ள ஒரு தரம் வேற இல்லாது. நல்ல அழகா பாட்டு போடுங்க, சினிமா போடுங்க, நல்ல நகைச்சுவையில் ஒரு மணித்தியாலது தகவலை தேடிங்கன்னா ஒரு மணித்தியாலம் பாடல்களை போடலாம். சினிமா பாட்டு இருந்தா சினிமா வேண்டாம், நீங்க வேற இசைகளை கொண்ட நாட்டார் இசை, நாட்டார் இசை வடிவங்களை தேடி அழகா என் மனதை கவர்ந்த இது மலேசிய நாட்டிசை, மலைய மக்களுடைய, அது மலேசிய மலைய மக்களுடைய இசை, இது சிங்கப்பூர் வர்த்தகர்களுடைய ஒரு ஒரு தொழில் பாடல், இது நம்ம ஊர் இலங்கையினுடைய ஒரு 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 விவசாய பாடல், அல்லது சிவன் பாடல்களும் போடலாமா? ரஜினி வழங்கும் ஒரே சாமியார் அரோகரா என்ற ஒரு தலைப்பை போடுறாங்க. சிவன் பாடல போட சரியான விருப்பம். அதுதான் இப்ப கொஞ்ச நாள் பேச்சும் உங்களுக்குத்தான், வாழ்த்தும் உங்களுக்குத்தானே. போடுங்க வடிவா. அதுக்கு அப்படி என்ன நீங்க விடிய அப்புறம் தான் செய்யணும், 4 மணிலேருந்து 6 மணி வச்சு இல்ல சரியா நல்லா இருக்கும். செய்து பாருங்க. நான் ஒன்றுக்கும் தடை சொல்ல மாட்டேன். இந்த பாமுகத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு தந்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை அச்சாவா பயன்படுத்தி முன்னேறுங்க. லண்டன் தமிழ் வானொலி ஒரு எக்ஸ்ட்ரா இடம். இதுகள் ஆக்கள் சலிக்கிறாங்க போல இருக்கேன்னா அதுக்குள்ள பாயுங்க, நல்லா கதைச்சு பாட்டை போட்டு கவருங்க. நிறைய பேர் கேள்வி நிகழ்ச்சி செய்யுங்க, செய்தி சொல்லுங்க, ஊர்வலா எல்லாம் பேசுங்க. அதே மாதிரி இன்னென்றாலும் நல்ல வடிவாக கவர்ந்து ஜெயந்தங்கராஜா ஒரு கவிதை களமே நடத்தலாம், அல்லது பாடலில் பிறந்த கவிதை செய்யலாம். இப்ப நான் நீங்கள் ஐயா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி வழங்க போறோம். என்ன தெரியுமா பேர்? அண்டே காய்ச்சி கொண்டு வந்த கவனிச்சிங்களா? ஐயாவோட நேரடியா பெர்மிஷன் கேட்டேன். பாடல் அதுக்கு பேர் வச்சுட்டேன், அறிவுக்கு வேலை கொடு. அங்காள வச்சு சொல்ல மாட்டோம், பகுத்தறிவு சொல்ல மாட்டோம். அறிவுக்கு 4 வரி பாடல் ஒன்றை சொல்லியோ பாடியோ காட்டி அதிண்ட தத்துவங்களை பற்றி ரசிக்க போறோம். அதுல ராமநாதன் குருக்கள் ஐயா தான் தலைமை பொறுப்பாளர். அவரை வச்சுதான் ஓட போறோம். இந்த நிகழ்ச்சி கட்டாயமா ஈடுபடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு சினிமா படிக்காட்டிலும் பாடலுக்குரிய அர்த்தங்களை எடுத்து பேசுறது. நீங்க எல்லாம் படிப்படியா உள்ள வருவீங்க நிகழ்ச்சிக்குள்ள. எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது, எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது, எந்த சின்ன வயசுல எங்கட அப்பா பாடுவார், இல்லை ஏன் நானே பாடுவேன் என்று சொல்லி அந்த பாடல்கள் வரிகளை கொண்டு வரும்போது அர்த்தங்கள் நிறைய இருக்கு. இது முந்தி கவிக்கு அண்ணாக்கு கொடுத்த தலைப்பு, அவர் பச்சை சோம்பேறி, அவர் வர மாட்டார் இந்த பக்கத்துக்கு. இல்ல அதுக்கு நேரம் இருக்கணும். அப்படியான ஒரு 2 வரிக்குள்ளேயே சரியான கருத்துக்கள் இருக்கும். அந்த அறிவுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுக்கே இப்ப இன்றைக்கு கூட ஒருத்தர் அந்த அறிவான சம்பந்தமான இது தச்சையிலா கேட்டேன். அந்த என்டிஆர் ரேடியோன்னு உண்டு. அவர் அந்த சிலப்பதிகாரம் இதுகள்ல ஒரு அந்த சிலப்பதிகாரம் உள்ள இதுல ஒரு கதாபாத்திரம் வெளியில வரையிலேன்னு சொல்லி இதன்று அதை கடைசியா மணிமகளே என்று தெரிய வருகிறது. அப்படியே அவரை குறுகிய நேரத்துக்குள்ள அந்த கேள்வி பதில்களும் ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறுகிய நேரத்துக்கே இருந்தா அது கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அடையும். அது எல்லா நிகழ்ச்சியும் கூட வெற்றி கூடும். யோகாசனம் எல்லாம் நல்லா ஈடுபடும் இதுக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி. ஆனா யோகாசனத்தையும் ஒரு குறுகிய நேரத்துக்கு இதண்டிக்கு அதுவும் நல்ல யூடியூபுக்கு நல்லா. என்ன ஐடியா சொன்னோம் ரஜினிகளே? புதிய ஐடியா ரஜினிகளே, புதிய ஐடியா. தர்ஷினி அவர்கள் இப்படியும் செய்யலாம் நடான்னு அவர் மறந்துட்டார் பேரு. அவருக்கு கொடுத்திருக்க ஐடியா நடன யோகா, டான்ஸ் யோகா.
அது அவருக்கு தெரிஞ்ச மாணவர்களோட அவர் இதண்டு போட்டு இப்ப லண்டன் தமிழ் வானொலியால அதை இதன்ற நினைப்பேன். அதுக்காண்டி மற்றவில குறைச்சி மதிப்பீடு இல்லை. அதை ஒரு 10 நிமிஷம் செய்து போட்டு அதை கொண்டு வந்து இதுக்குள்ள விடலாம் பாட்டிக்கு. செய்யலாம். விடிய 5:30 6 மணி வந்து சூரியனை எதிர்கொண்டு நாம் செய்யும் இளையோர் யோகா வாருங்கள் ஒரு இசையை போட்டுட்டு அது காணொலி பரப்புல தெரிஞ்சுதான் செய்ய வேணும். அப்ப மற்றவர்களை பார்த்து இணைவார்கள். மற்றவர்கள் நீங்க காணொலியில வர தேவையில பார்த்து கொண்டு இணையுங்கோ. கடைசியில் எழுதுங்க. அறிவித்தல் விட்டா ஜனம் பார்க்க கடைசியில் எழுதுங்க. நானும் இணைஞ்சிருந்தாலும் உங்களோட பேரை மட்டும் நம்மளுடைய ஆப்ல வந்து உறவுகள் கருத்துக்கள் பக்கத்துல எழுதி விடுங்கோ. வாசிக்கிறோம், சந்தோஷமா இருக்கும் சார். 10 பேர் இணைஞ்சா 2 பேரா எழுதுவாங்க, 8 பேர் எழுத மாட்டாங்க. ஆனா பரவாயில்ல, 10க்கு 2 கருத்து கருத்துல பார்த்தா பொது அறிவு கேள்வி சேரங்கள்ல உருவோட விளையாடுகள் அதுக்குள்ள போய் கண்டினியூ ரீடிங் போய்க்க அதுக்கு போய் ஒரு வித்தியாசமா இருக்கு வெப்சைட். அதுக்கு கீழே லோடிங் போக இன்டர்வியூ நேம் அதுக்கு பிறகு ஜாயின் தி கேம் இருக்கு. ரைட். அது எல்லாரும் சுகமான இது. இப்ப முடியாதுன்னு சொன்னவரை நான் இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல உறவுகள் பக்கத்துல போட்டுருக்க QR கோட் இருக்கு. அது உங்களோட மொபைல் கேமராவை திறந்து அதை ஓன் பண்ணிட்டு அந்த QR கோடுக்கு கிட்ட கொண்டு போனீங்கன்னா கீழே மஞ்சளாக தட்டி விட்டீங்கன்னா ஆப் வந்துடும். அது அடிக்க நீங்க அடிச்சு மேக்கட தேவையில்லை. எவ்வளவுக்கு ஈஸியா இன்றைய தொழில்நுட்பத்துல செய்யலாமோ செய்யுங்க. இன்னும் ஆக கூடது 1.5 வருஷத்துல நாங்க எல்லாம் கேட்டுருப்போம். ஒரு 15 ரோபோக்கள் தமிழ் வானொலியை இயக்கி கொண்டிருக்கும். அது எத்தனை தொகுப்பாளர்கள் நீங்க செய்ய போறீங்க, விலக போறீங்கன்றத கவனிங்க. இல்ல வேலைத்தளத்திலேயே ரோபோட் வந்துட்டு இங்க வந்து ஏஐ தான் கேட்கும். எங்கடா பாட்டு இயற்றியே பாடிட்டு விட்டா அது எந்த இதுல நீங்க இதன்றீங்களோ அந்த இல்லாத நிச்சயமாக அது நடக்கும். அப்ப அதை மிஞ்சிறதுக்கு நாங்கள் இந்த பொடிய தொழில்நுட்பங்களோட விளையாடத்தான் வேணும். பயப்படாதீங்க. நாங்க ஜூலை 1 தான் இதை உத்தியோகபூர்வமா மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 100 பேர் இதை தரவிறக்கம் செய்து இதை பயணப்பெற தொடங்குங்க. பிறகு நாங்க வெப்சைட் இருக்கும், ஆனா அது மறைமுகமாக இருக்கும். ஏன்னா வெப்சைட் அதை விடவும் கூடுதலான பங்களிப்பு இதுல வந்துடும், இதுக்குள்ளால வந்துடும். இதுக்கு வெப்சைட் ஒரு அங்கமா தான் இருக்கு. நான் பார்த்தேன் அது வெப்சைட் தான் அதுக்குள்ள வருது. வெப்சைட் வந்து இதுக்குள்ள ஒரு அங்கமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. உள்ளுக்கு போனோன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அது உள்ளுக்கு போனோன்னு வெப்சைட் தான் பக்கங்களை திறந்து கொண்டு வீடியோ வெப்சைட் தான் இருக்கு. தினமும் ஒரு வடிவா இருக்கு. அந்த இந்த கலரோட அந்த கத்திரிப்பு கலரோட சூப்பரா இருக்கு. அதை பார்த்தோன்னே ஒரு துறக்க வேணுமென்ற ஒரு ஆர்வம் பெறும் ஆக்கு. கண்டிப்பா. கத்திரிப்பும் வெள்ளையும் தான் கலையத்தின் நிறம். அது நாவலும் வெள்ளையும். நாங்கள் எல்லாரும் விடை பெறுவோம். நான் விடை பெற்றோன்னு நீங்கள் லண்டன் தமிழ் வானொலியை தட்டி கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுக்கொண்டு சாப்பிட்றதோ அல்லது இரவு பணிகளை செய்து கொண்டு தூக்கத்துக்கு போங்க. ஆண்ட்ராய்டு டெலிஃபோன் வச்சுக்கிறாங்களே, இது ஈஸி. ரெண்டும் ஐபோன்ல ஜெயராஜன் ஐபோன்ல இறக்கிட்டா ரெண்டு பக்கமும் ஈஸியா இருக்கும். சரி, ஆகவே நன்றி. எங்கேயோ தொட்டு எங்கேயோ வந்திருக்கிறோம். அப்ப இரவு இப்போது உங்களுக்கு ஒரு புதிய வானொலி அடுத்த புதன்கிழமையிலிருந்து புதிய நிகழ்ச்சிகளோட வரும். வஜிதா அவர்கள் கேட்டுக்கிறீங்க, வேறு யாரும் கேட்டீங்கன்னா ஒழுங்குபடுத்துங்க. எந்தெந்த நாள் எந்தெந்த சுழற்றுன்றதை உங்களுக்கு போட்டுருவோம். ஜூம் தான் தளமா இருக்கும், ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. பிறகு 2வது படைப்பு இரவு நேர நிகழ்ச்சி. நல்ல வெள்ளிக்கிழமைகள்ல முன்பு டிஆர்டியில வந்து கொக்கரக்கோவா என்ன பேர் என்ன இரவு நிகழ்ச்சி ராஜினி அவர்களுக்கு தான் தெரியும். நாங்க கேட்கிறேன் டிஆர்டில இருந்து இங்க வந்த ஒளிய அதுக்கு பிறகு அங்கால போறே இல்ல. இல்ல அதுக்கு பிறகு ஜெகன் தொடங்குவார். இப்ப இல்ல, நிப்பாடி போட்டு அது சேவல் கூவுற சத்தத்தோட தொடங்குவீங்க இரவு ராக்கோழி இப்ப நிப்பாட்டி விட்டார்கள். முதல் ஒரு 5-10 பேர் வரும் வரைக்கும் தொடங்கலாம் தானே. ராஜினி அவியல் தொடங்கலாம், இப்படி ஒரு இதை தொடங்கலாம் தானே. அவரு அந்த 2 மணி அறிவிப்பாளர்கள் ஒருவர் வருவார் என்று சொல்லுவாங்க இப்போதைக்கு. ஏனண்டா அவர் விடிய விடிய ரேடியோ கேட்கிறார். இப்ப இப்ப வகால் கோழியா போனோம்.
இந்த நிகழ்ச்சியெல்லாம் வியாழக்கிழமைக்கு மாத்திட்டோம். அதான் பாடுவோர் பாடலாம். புஷ்ப விஸ்வநாதன் அவர்கள் நாடகம் நடிப்பின பின்னரும் வந்து இல்லையா? ஓகே. இல்ல ராக்கோழிக்குள்ள இல்ல, இந்திரன் நிகழ்ச்சிக்குள்ள வரும். அவை ஏன் நான் அதை சொல்லி காட்டுறேன்னா, நான் அவ்வளவு வானொலிகளை நேசிச்சு எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் கேட்பேன். சில இளைய ஆக்கள் விடுற பிள்ளையெல்லாம் கண்டா கதைக்கோணும், இவைக்கு எல்லாம் ஒரு சொல்லிக் கொடுக்கணும்ண்டுவேன். பாமுகத்தில் சொல்லிக் கொடுக்கணும் பயந்துருவார், இவங்க சண்டைக்கு வந்துருவாங்கண்டு. ஏன்னா இங்க இருக்கலாம் மூத்த அறிவிப்பாளர்கள், மூத்த நேயர்கள், இவர்களோட என்னால் ஒன்றும் மெல்ல கட்ட முடியாது. சரி, இப்ப இன்னைக்கு அப்போது நீங்க சொன்னாலும் அது சரி வராது. நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு திருப்பி கதை சொல்லிக் கொண்டே இருப்பாரு. கடவுள் இப்படித்தான், இறைவன் இப்படித்தான், நீங்களே கடைசி சமயத்துக்கு மாறிடுவீங்க. அதான் நான் அறுவரான்ட்டு ஆனபடியா நீங்க விடைபெறணும் சொன்னா அவைய திருந்து அவைய மாறுற அளவுக்கு அப்போதே சொல்லிட்டேன், இதுதான் நேரம்னா வேணாம்னு சொல்லி. அப்படி இல்ல. ஓ சரி, சந்தோஷம். இருந்தாலும் இன்றைக்கு மனம் விட்டு கொஞ்சம் பேசிக்கொண்டது சிறப்பு. தொடர்வோம். காலை வியாழன் நிகழ்ச்சிகளோடு சந்தித்துக் கொள்வோம். நானும் பணியில் இருப்பேன், நான் கேட்பேன் நிச்சயமாக. சரி, வேறு யாருக்கும் எதுவும் இருக்குமாக இருந்தால் நீங்கள் உறவுகள் குழுமத்தில் எழுதாம தனியா எழுதுங்க. நாங்கள் அடுத்த மாதம் தொடக்கத்திலிருந்து நேரத்துக்குள்ள போவோம். சரியா? இரவையில ஒரு நிகழ்ச்சி செய்யும் பொழுது எது சொன்னீங்க? இரவையில இப்படி டைம் இல்ல ஒரு இரவு நீங்க நேரங்களை தாங்க, நான் அதை ஒதுக்கி ஒரு நேர்சியதா கொண்டு வந்துருவோம். அந்த லண்டன் தமிழ் ரேடியோ முதலாவது இருக்குது, வானொலி என்று இருக்கு முதலாவது பட்டி, பாமுகத்துக்கு முதலாவது. அது இன்னும் டெவலப் ஆக இல்ல. டெவலப் பண்ணுங்க, நம்பிக்கையா டெவலப் பண்ணுங்க. அது எங்கட ஆப் தான் அது. அந்த அதுல நிகழ்ச்சி நிரல் வரும், லண்டன் தமிழ் வானொலி நிகழ்ச்சிகள் வரும். அப்ப நீங்கள் அதுக்கு முன்ன வர்ற புதன்கிழமைக்கு முன்னதாகவே எனக்கு நேரங்களை வேறு வேறு ஆக்களை ஒதுக்கி தந்தீங்கன்னா சுருக்கமான நேரத்தை கொஞ்சம் நேரம் செய்துட்டு ஓடிடலாமா, வடிவா செய்து அழகா கொண்டு வாங்க. பரிச்சாத்தமா இருக்கட்டும், வெல்வோம். சரியா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நினையாம நடந்து போச்சு. சரி, இருந்தாலும் சந்தோஷம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். வணக்கம். எத்தனை அடிக்கடி பாத்திரீங்களா? இவ்வளவு வெங்கால காசு எல்லாம்? இது புது நம்பர், இது புது நம்பர். இல்ல எனக்கு பேர் வருது இல்ல, அதே நம்பர்ண்டா பேர் வருது. இல்ல இப்ப நான் இந்த நம்பர் ஏற்கனவே பதிஞ்சு வச்சிருந்தா எனக்கு அதே எண்ணத்துல பதிஞ்சிருக்கிறனோ அது வேற. நீங்க எண்ணத்தை மாத்தினாலும் பிரச்சனை இல்லை. இதுல ஒரு படமும் வரையுது, ஒரு படமும் டெலிபோன் நம்பரும் இருந்தது. டெலிபோன் நம்பரை பதிச்சு விட்டுறாங்க வாட்ஸ்அப்புக்கு. அப்ப அந்த நம்பருக்காக எல்லாருக்கும் திருப்பி அவ்வளவே இதுல வந்துட்டு இதுல வந்துட்டு. ஓகே, அப்ப இதை பதிஞ்சு விடுறதோ? இது 10 நாள் நான் கூட்டுப்பேன். இப்ப ஜெயமங்காரன் வாரத்துக்கு எனக்கு டெலிபோனுக்கு மெசேஜ் போடுறபடியா 10 நாள் கொடுத்துட்டேன். சரி சரி சரி, ஓகே ஓகே. மற்றது நான்
வார மாதம் 3ஆம் தேதியில இருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு 24ஆம் தேதி 23 சரி, அப்ப கடைசியா போறீங்களா அப்ப? ஓ இப்ப எந்த அண்ணன் மகளும் தங்கச்சியும்